கெட்டு போனாங்க. இந்த கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி, ஓபிஎஸ் எல்லாம். ஒருத்தன் கெட்டு போயே அரசியலுக்கு வர்றான். ஒரு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய போறான், 50 வயசுங்கிறான். திருச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்ய போறான், அங்கே 52 வயசுங்கிறான். தேர்தல் ஆணையத்தை குழப்பி விட்டான். யோ என்னையா அங்கே 50 வயசுங்க, இங்கே 52 வயசுனா குத்து மதிப்பாக வயசு என்ன? அதுவா இதுவா? எது? சீட்டுக்குழிக்கு போட்டுனாலும் எடியா? இப்படி ஒரு தலைவன். அவனை பார்க்கறதுக்கு நீச்சல் குளத்தில் நீந்துறது மாதிரி ஒருத்தன் இன்னைக்கு பாஸ் அப்படி விழுந்தான் பாருங்க. அப்படியே மேலே கார் மேலே தங்கின்னு விழுகிறான். கூட்டம் நடத்தினாங்க, மரத்துக்கு தாவுறாங்க. சரி, மரத்துக்கு மரம் தாவுறாங்கன்னு கிரீஸை பிடிச்சி அப்பி வச்சா சொயின்னு வலிக்கிட்டு விழுகிறாங்க. அப்படியே இவங்கெல்லாம் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா 2500 ரூபா நான் தருவேன். எங்கிருந்து யாருக்கிட்ட இருந்துடா தருவீங்க? ஒருத்தன் ஃப்ரிட்ஜ் தருவேங்கிறான், ஒருத்தன் கிரைண்டர் தருவேங்கிறான், ஒருத்தன் நாங்கள் ஒரு சீட்டு மாதிரி கூப்பன் தருவோம், அதில் எல்லாமே கிடைக்குங்கிறான். எதற்கு? ஒண்ட குடிசை இல்லை. தமிழ்நாடு முழுவதும் குறுக்கும் நெருக்கமாக நீங்கள் போய் பாருங்கள். ஒண்டுவதற்கு ஓலை குடிசை இல்லாமல் உட்கார்ந்து இருக்கின்றது பல குடும்பம். அவன் ஃப்ரிட்ஜை கொண்டு போய் எங்கே ஃப்ரிட்ஜுக்கு கீழே வைப்பானா? கிரைண்டரை கொண்டு போய் எங்க வைப்பான்? கூரை மேல வைப்பானா? வசிப்பதற்கு வீடே இல்லை, வாழ்வதற்கு வீடே இல்லாதவன் எங்கே வைப்பான்? எதற்காக ஃப்ரிட்ஜ்? ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கு ஜாமான் வேணும்ல, காய்கறி, பழம், பால் இது வாங்குறதுக்கு காசு வேணும்ல, டப்பு. அதுக்கு எங்கே போறது? எனக்கு எதற்கு ஃப்ரிட்ஜ்? எனக்கு எதற்கு கிரைண்டர்? எதற்கு ஆடு மாடு கோழி? எனக்கு எதற்கு தாலிக்கு தங்கம்? எனக்கு எதுக்கு லேப்டாப்? எனக்கு எதுக்கு செருப்பு? எனக்கு எதுக்கு சைக்கிள்? எனக்கு தேவை நீ எப்படி உன் பிள்ளைய உயர்வான பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறியோ அதே போல அரசாங்க பள்ளிக்கூடத்தை மாத்துடா. ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை என் தாய்மொழியில் தரமான கல்விக்கூடத்தை கொடு, தரமான கழிப்பறையை கொடு, தரமான விடுதியை கொடு, அந்த விடுதியில் தரமான உணவை கொடு, தரமான மருத்துவத்தை கொடு. கருணாநிதிக்கு உடம்பு முடியலன்னா காவேரி மருத்துவமனை, அப்போலோ, ஜெயலலிதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்போலோ மருத்துவமனை. இப்போ ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதுகு வலி பிரச்சனை அவருக்கு, எங்கே போறாரு? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கா? மதுரையில் இருக்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பார்க்குறாரா? லண்டனுக்கு போய் பார்க்குறாரு முதுகு வலிக்கு. நமக்கு நெஞ்சு வலி முதுகு வலி வந்தால் எங்கே போகிறது? இங்கே போனால் ஆள் இருக்க மாட்டான், மதுரையில் போய் கியூவில் நிற்கணும். அந்த டாக்டர் எரிஞ்சு விழுவான், அங்கிட்டு போ இங்கிட்டு போம்மா. அவன் என்ன எழுதி கொடுக்குறான்னு தெரியாது, எல்லாத்தினையும் தானா ஆனான்னு இருக்கும். மாத்திரையை வாங்கி பார்த்தாக்க, மாத்திரையை பாருங்க, அரசு மாத்திரையில் தானா ஆனா அப்படின்னா தானா ஆறி போகும்னு அர்த்தம். அதுக்கு பேர் தானா ஆறி போகும்னு அர்த்தம். அதுக்கு அதான் தானா ஆனா. இந்த மாத்திரை எது போனாலும் தானா ஆறி போகும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. தலைவலி கேட்கவே மாட்டான். இப்படி உங்களை பார்த்துட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டு போ, எங்கே இந்த அங்கிட்ட மாத்திரை கொடுப்பான் போ. அங்கே போனால் அவன் உங்களை நிமிர்ந்தே பார்க்க மாட்டான். அது தலைவலி மாத்திரையா, காய்ச்ச மாத்திரையா, வைத்தால மாத்திரையா, வயிற்று வலி மாத்திரையா, நெஞ்சு வலி மாத்திரையா, ஒன்றும் சொல்ல மாட்டான். கேட்டால் இப்படி பார்த்துட்டு அப்படிம்மா, அடுத்த ஆள் வாம்மா. நடக்குதா இல்லையா? நான் சொல்றது பொய் சொல்றேன்னா நடக்குதா இல்லையா? இதை ஒழித்து கட்ட வேண்டும் இந்த முறையை. அம்மையார் சோனியா காந்திக்கு உடல்நிலை சரியில்லை, அமெரிக்காவுக்கு போறாரு. ராகுல் காந்திக்கு உடல்நிலை சரியில்லை, அவரும் அமெரிக்காவுக்கு போறாரு. நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றும் வழி இல்லைன்னா நேராக சுடுகாட்டில் போய் படுத்துக்கிற வேண்டியதான். குழியை வெட்டி பார்த்து வாக்கரிசியை போட்டு உள்ளே தள்ளி விட்டு குழியை மூடி விட்டு போக்கடா அப்படின்னு. இப்படிதான் இருக்க ஆஸ்பத்திரி நிலைமை. நாங்கள் நாம் தமிழர் சொல்கின்றோம், இதெல்லாம் இலவசம் கிடையாது, இது உன் வாழ்க்கையை உயர்த்தாது. எது உயர்த்தும்? கல்விதான் உன் வாழ்க்கையை உயர்த்தும். அதற்கு அடையாளம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர்.
அதற்கு அடையாளம். எந்த கல்வி மறுக்கப்பட்டதோ அந்த கல்வியையே ஆயுதமாக்கி இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒருத்தன் ஒடுக்கப்பட்டவன், பிறப்பால் ஒடுக்கப்பட்டவன், சாதியால் ஒதுக்கப்பட்டவன் என்று அவமானப்படுத்தப்பட்ட அவன் ஒரு தலைவனாக இந்தியாவில் உலக அரங்கில் உயர்ந்து நின்றான் என்றால் அதற்கு கல்வி. அந்த கல்வியை எங்கள் அண்ணன் சீமானுடைய ஆட்சியில், நாம் தமிழர் ஆட்சியில் நாங்கள் தருவோம். அப்படியாப்பட்ட கல்வி. உலகத்திலேயே மிகச்சிறந்த கல்வியை கொடுக்கின்ற நாடு எது தெரியுமா? அமெரிக்கா. இல்ல, எதுக்கு எடுத்தாலும் அமெரிக்காவை பார், ஆப்பிரிக்காவை பார், தென்னாப்பிரிக்காவை பாருமாங்களே, அந்த அமெரிக்கா இல்ல, பின்லாந்து அப்படின்னு ஒரு நாடு, சின்னஞ்சிறு நாடு பின்லாந்து. பூமி பந்தில் எங்க இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த பின்லாந்து தான் உலகத்திலேயே ஆகச்சிறந்த கல்வியை கொடுக்கின்றது. எப்படி? காசுக்கு விற்கலாம் கல்வியை, இலவசமாக கொடுக்கின்றான். அதே போல மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கின்றான். சுகாதாரமான காற்றை, சுத்தமான காற்றை கொடுக்கிறான். நஞ்சற்ற உணவை கொடுக்கின்றான். ஊட்டச்சத்து மிக்க பானங்களை கொடுக்கின்றான். எதுவுமே இலவசம் கிடையாது. கல்வி, மருத்துவம், குடிநீர், இதுதான் அங்கே இலவசம். இதுதான் அங்கே. அதைத்தான் நாம இங்கே சொல்றோம். நாங்க என்ன சுயமரியாதை இல்லாதவங்களா? நண்பர்களே, ஒரு செய்தியோடு என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். பெரியோர்களே, நீங்கள் இதை கவனமாக நீங்கள் கேட்கணும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அண்ணன் கூட கோபமாக சொன்னார், இழிவாக பேசாமல் இங்கே நடக்கணும், நல்ல நல்ல திட்டங்களை பற்றி பேச சொல்லுங்க. இழிவாக பேசணுங்கிற நோக்கம் இல்லை. இழிவானவர்களை, என் மக்களை இழிவாக நடத்தியவர்களை, என் மக்களை இதுவரை இழிவாக நடத்தி கொண்டிருப்பவர்களை நான் புனிதமான கண் கொண்டு பார்க்க முடியாத நிலையில் நான் நிற்கின்றேன். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர் ஒருத்தர் எஸ்.ஆர். பாரதின்னு இருப்பார். ஐயா அண்ணா காலத்திலிருந்து இருக்கின்றார். ஐயா கருணாநிதி அவர்களுடைய உற்ற தோழனாக இருந்தவர். இன்றைக்கு ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு அணுக்கமாக, நெருக்கமாக இருக்கின்றார். அந்த எஸ்.ஆர். பாரதி அவர்களிடம், என்னுடைய குறிப்பாக என் தாய்மார்கள் இதை கேட்கணும். என்னுடைய தாய்மார்கள் இங்கே நிறைய பேர் உட்கார்ந்துருந்தீங்க. என்னுடைய தந்தைமார்கள், என் அப்பா வயதில் உள்ளவங்களாம் இருக்கிறீங்க. வீட்டில் போய் அம்மாட்ட போய் சொல்லுங்கள். அந்த எஸ்.ஆர். பாரதிகிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்குறார். அவன் நியாயமாக கேட்குறான். இப்படியே அவர்கிட்ட பேசி பேட்டி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பத்திரிகைகள் டக்குன்னு கேட்டான், ஐயா மு.க. ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு மகளிர் உதவித்தொகை 1000 ரூபா வந்துருச்சான்னு கேட்டான். கேட்டது நியாயமா இல்லையா சொல்லுங்க? கேட்டான். பதறிட்டாரு நம்மால். டக்குன்னு எஸ்.ஆர். பாரதி, எப்படி இந்த கேள்வியை நீங்கள் என்னிடம் கேட்க வேண்டும்? துர்கா ஸ்டாலின் யார் தெரியுமா? முதலமைச்சர் மனைவி. அவங்க அண்ணன் அவ்வளவு இழிவானவர்களா 1000 ரூபா வாங்குற அளவுக்கு? அண்ணே, அப்ப நம்ம விட்டு பொம்பளை பிள்ளைலாம் இழிவானவர்களாண்ணே? அப்ப நம்ம விட்டு பொம்பளைங்கெல்லாம் இழிவானவங்க, 1000 ரூபா வாங்குறவங்க. அதைத்தானே நாங்கள் சொல்கின்றோம். எதற்கடா 1000 ரூபாய்? எனக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக முறையாக எனக்கு முல்லை பெரியார் இருந்து தண்ணீர் வந்தது. வைகை ஆற்றில் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக முறையாக தண்ணீர் வந்தது. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக காவிரி ஆற்றில் முறையாக தண்ணீர் வந்தது. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பாலாற்றில் முறையாக தண்ணீர் வந்தது. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக தேனாற்றில், சிறுவாணி ஆற்றில், பாம்பாற்றில், பவானி ஆற்றில் எனக்கு முறையாக தண்ணீர் வந்தது. அமராவதி ஆற்றில் முறையாக தண்ணீர் வந்தது. முப்போகம் உழைத்து சாப்பிட்டோம். உழைத்ததை வீட்டுக்கு கொண்டு வந்தோம். கொண்டு வந்ததை அடைகாத்ததை உரிய விலைக்கு விற்றோம். உரிய விலைக்கு விட்டதை பணமாக பார்த்தோம். பணமாக பார்த்ததை வைத்து சுயமரியாதான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தோம். இந்த வாழ்க்கையை எவன்டா புடுங்கினா? எவன்டா புடுங்கினா? எவன் புடுங்கினா? சுயமரியாதையோட வாழ்ந்தவங்களே ஃப்ரிட்ஜு கொடுங்க, அரிசி 20 கிலோ கொடுங்க. டேய், நீ போடுற புழுத்து போன அரிசி 20 கிலோ அரிசி இந்த எம்எல்ஏ விட்டு, மூர்த்தி எம்எல்ஏ விட்டு நாய் சாப்பிடுமா? சொல்லுங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம், எவ்வளவு ஊழல், எவ்வளவு லஞ்சம். நாட்டை பிச்சைக்காரன், என் மக்களை பிச்சைக்காரனாக மாக்கி என் நாட்டை ஏழ்மை மிக்க, வறுமை மிக்க நாடாக, கடன்காராக நாடாக மாத்திருக்காங்க. ஐயா 10-11 லட்சம் கோடி
ஒரு ஆளுக்கு 1,32,000 ரூபாய் கடன் இருக்கு. இங்க இருக்கிற பெரிய மனிதர்கள் ஐயா யாராச்சும் சொன்ன, எப்பா ஒத்த காசு எனக்கு கடன் இல்லப்பா, நான் கடன் இல்லாதவன், எவன்கிட்ட நான் கடன் பட்டு நிக்கல, நெஞ்ச நிமித்தி சொல்வேன் என்று யாரும் சொல்ல முடியாது. 8 கோடி தமிழனையும் அடகு வைத்து இந்த திருட்டு திராவிட கும்பல், இருவரும் திராவிட கும்பல் ஒரு ஆளுக்கு 1,32,000 ரூபாய் தலைக்கு நம்ம கட்டியாகணும். உலக வங்கி வீட்டு வாசல்ல வந்து நிப்பான். எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. படிச்சவனுக்கு வேலை இல்லை. வீட்டில் உள்ள படிப்பு பிள்ளை படிச்சிருக்கிறான், எங்க இருக்கான்? வசதி வாய்ப்பு ஓரளவு இல்லவன் என்ன பண்றான்? நம்ம என் தகப்பன் என்ன பண்ணா, எங்க அண்ணனை பிஇ படித்தான், அப்புறம் எம்பிஏ படித்தான், அப்புறம் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணான். ஒரு அரை ஏக்கர் இருந்துச்சு, 5 ரூபாய்க்காக வித்துட்டு சிங்கப்பூருக்கு அனுப்பி விட்டார். அதுக்கு எதுக்கு இங்கே படிக்க வேண்டும்? உங்கள் வீட்டு பிள்ளையும் என் வீட்டு பிள்ளையும் பக்கத்து வீட்டு பிள்ளைகளும் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் அரபு நாடுகளில் துபாயிலும் வேலை பார்ப்பதற்கு இந்த நாட்டில் எதற்காக படிக்கணும்? எதற்காக படிக்கணும்? என் படித்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் என்ன மோசத்துக்கு இருந்தாங்க? எதுக்கு? எதுக்கு இவனுக்கு அமைச்சர்? எதற்கு இவன் சட்டமன்ற உறுப்பினர்? எதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்? எதற்காக முதலமைச்சர்? யாரை கேட்டு இவ்வளவு கடன்? எதற்காக எனக்கு மிக்ஸி கொடுக்கிற, கிரைண்டர் கொடுக்கிற, ஆடு கொடுக்கிற, மாடு கொடுக்கிற, அண்டா கொடுக்கிற, லேப்டாப் கொடுக்கிற, தாலிக்கு தங்கம் கொடுக்கிற, ஃப்ரிட்ஜ் கொடுக்கிற, மாதம் 1000 ரூபாய் பணம் ஏன் கொடுக்கிற? நான் கேட்டேன் அவன்கிட்ட. நான் கேட்டேனடா, நான் கேட்கறது எனக்கு தரமான தண்ணி, தரமான படிப்பு, தரமான மருத்துவம். என் புள்ள படிச்சு நிக்கிறான், படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியம், ஊதியத்திற்கேற்ற உயர்வான தன்மானமிக்க வாழ்வு. அத குர்ரா மசுரு, அதாண்டா அரசு. இதைத்தாண்டா சிங்கப்பூர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சிங்கப்பூர் இலவசம் கொடுக்குறானா? வேட்டி சீட்டை, வேட்டி சட்டை, அரிசி பருப்பு, அண்டா குண்டா, ஆடு மாடு சிங்கப்பூர் கொடுக்குறானா? அமெரிக்கா கொடுக்குறானா? இங்கிலாந்து கொடுக்குறானா? பிரான்ஸ் கொடுக்குறானா? பக்கத்தில் ஒரு இலங்கைன்னு ஒரு சின்னஞ்சிறு நாடுக்கு இலங்கை கொடுக்குறானா? மொரிசியஸ் கொடுக்குறானா? பிறகு ஏன் இங்கே கொடுக்குறான்? அத்தனையும் ஏமாற்று, ஏமாற்று, ஃப்ராடு, பித்தலாட்டம். இதை உடைச்செறியணும். இந்த போக்கை உடை தெரியாமல் இல்லாட்டா நம்ம கேவலப்பட்டு செத்து போயிடுவோம். இதைத்தான் பாரதி சொல்றான். தேடி சோறு நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மணவாடி துன்பமுக விழன்று பிறவாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்து கொடும் கூற்றுக்கு இரேன பின் மாயின் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேட்கின்றான். நீங்களும் நானும் வேடிக்கை மனிதரை போல இந்த திராவிட திருடர்களிடம் நாம் வீழ்ந்துவிடக் கூடாது நண்பர்களே. 1967 அதிகாரத்திற்கு வந்தார்கள். இன்றைக்கு 2017 ஆண்டு வருகின்ற போது 60 ஆண்டுகள் மாறி 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 ஆண்டு அனைத்து உரிமைகளையும் டெல்லியிடம் அடகு வைத்து விட்டார்கள். எந்த உரிமையும் இங்கே கிடையாது. எனவேதான் எங்கள் அண்ணன் சொல்கின்றான், இருக்கின்ற உரிமையை காப்போம், இழந்த உரிமையை மீட்போம். இந்தியத்தோடு இணையாட்சி, தமிழ்நாட்டில் தன்னாட்சி, தன்னாட்சி மட்டுமல்ல தூய தமிழராட்சி, தமிழ் தேசிய ஆட்சி, ஆட்சி, ஆட்சி. அதுவும் எங்கள் பிரபாகரன் வழியில் மாவீரர்களுடைய ஆன்மாவின் கனவை சுமந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று உங்கள் வீட்டு பிள்ளை நாங்கள் உரிமையோடு கேட்கின்றோம். தருவீர்களா மாட்டீர்களா என்று உரிமையோடு கேட்கின்றோம். காலில் எல்லாம் விழுக முடியாது. காலில் விழுகிறதுக்கு நாங்கள் திமுக அதிமுக இந்த கும்பல் இல்லை. உங்கள் காலில் விழுந்து ஓட்டை வாங்கிட்டு காலை வாரி விட்டு போகிற கும்பல் களவாணி கும்பல் அல்ல. நாங்கள் எங்கள் தேசிய தலைவன் பிரபாகருடைய கனவை சுமந்து நிற்கின்ற பிள்ளைகள். எப்படி இன்றைக்கு உலக அரங்கில் ஈரான் என்கின்ற ஒரு நாடு, உலக நாடுகள் 47 ஆண்டுகள் ஈரான் மீது பொருளாதார தடை விதித்திருந்தது. அந்த பொருளாதார தடையை தாங்கி தன் மக்களை பாதுகாத்து அமெரிக்கா என்கின்ற உலக பேட்டை ரவுடியை தனியொரு மனிதனாக, தனியொரு தேசம் இன்றைக்கு அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கின்றான். அமெரிக்கா முதுகெலும்பை உடைத்து நிற்கின்றான். அமெரிக்கா திணறிக் கொண்டிருக்கின்றது. சரணாகதி அடைய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றது. அதே போல இருவரும் திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் ஒற்றை மனிதனாக யாரோடும் கூட்டணி வைக்காமல் கடந்த 16 ஆண்டுகளாக சமரசமில்லாமல் மக்களுக்காக போராடுகின்ற களத்தில் கொள்கை தலைவனாக, மக்கள் தலைவனாக ஒரு தலைவன் இருக்கின்றான் என்றால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமா என்கின்ற மாபெரும் அந்த ஆளுமைக்கு பின்பாக இந்த பிள்ளைகள் நிற்கின்றோம் என்றால்
பின்னால், உண்மையும் நேர்மையும் சத்தியம் மிக்க அந்த தலைவன் பின்னால் நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி நிற்கின்றோம். இந்த மக்களுக்காக உண்மையும் நேர்மையும் சத்தியமாக நிற்கின்ற இந்த பிள்ளைகள் இந்த தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக நிற்கின்ற சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக விவசாய சின்னத்தில் போற்றிடுகின்ற நாகலட்சுமி திருமாறன் அவர்களுக்கு உங்கள் வலிமை மிகுந்த வாக்குகளை தாருங்கள் என்று என் தாய் தந்தையிடம் உரிமையோடு கேட்கின்றேன். தருவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க வாழ்க.